நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை பெறப்போகிறதா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தெந்த இடத்துலலாம் வெறுப்பு ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்திலேருந்து நம்ம பல பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அப்போ பெண்கள் இலவச பேருந்தில் போகிறாங்களே, அந்த பெண்களுடைய ஓட்டு போகுமே? கிடையாது. பெண்கள் பல பேர் இதில் விழிப்புணர்வாக இருக்காங்க. நாங்கள் இலவச பேருந்து கேட்டோமா, சாராய ஆலையை சுத்தமாக ஒழிச்சுவிட்டு மதுக்கடையை மூடிட்டு தென்னம்பால் பணம்பால் இறக்காவது அனுமதி கொடுங்க. தென்னம்பால் பணம்பால் குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுவான், தூங்குவான ஒழிய எவனையும் கத்தி எடுத்து குட்ட மாட்டான், எந்த பெண்களையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்த மாட்டான். அப்போ இந்த குற்றச்சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் சாராய ஆலைகளும் மதுக்கடைகளும் தான் காரணம். இதனை மூடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் எந்த வேலையும் செய்யாது. அதிமுக மட்டும் செய்யுமானா அதிமுகவும் அந்த வேலைகளை செய்யாது. ஆகையினால நாங்கள் இந்த முறை மாற்றாக நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெங்கங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, சமயபுரம் பக்கத்தில் வெங்கங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ ஒரு 250 ஓட்டு, ஒரு 300 ஓட்டே இருக்குன்னு வைங்களேன். இந்த 300 ஓட்டில் ஒரு 20% ஓட்டு அதிமுகவுக்கு போதும், இன்னும் ஒரு 20% ஓட்டு திமுகவுக்கு போதும். மீதி இருக்கக்கூடிய ஓட்டுகளெல்லாம் எங்கே போகுது? இந்த 300 பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஓட்டு பெஞ்சாலும் இன்னும் 100 ஓட்டு இருக்குது. அந்த 100 ஓட்டில் எங்கே போகுதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் போகுது, பாஜகவுக்கு கொஞ்சம் போகுது. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விவசாய சின்னத்திற்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சின்னத்தை திட்டமிட்டு அந்த கன்னடத்துக்காரனுக்கு ஒருத்தனுக்கு கேட்காமலே கொடுத்து விட்டார்கள், விண்ணப்பித்த நாளிலேயே கொடுத்து விட்டார்கள். அதற்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஓட்டு வங்கிகள் நாம் தமிழர் கட்சிக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் விவசாய சின்னத்தை முடக்கியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி சின்னத்தை முடக்கியிருக்கிறாங்கிறத தாண்டி வேற ஒரு கட்சிக்கு, ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமாக, ஒரு 8 ஆண்டு காலமாக அரசியலில் தொடர்ந்து அரசியலில் வந்து தேர்தல் களத்தில் தனித்தே நின்று இருக்கிறார் என்று சொன்னால் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை வந்து அகற்றி வேறு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ சதி இருக்குது அப்படின்னு தான் பரவாயில்ல பேசுகிறாங்க. சரி, இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கம்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட மாட்டோம். ஏன் ஓட்டு போட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நாம் வந்து கேட்டோம். நீங்கள் நேராக எங்கள்கிட்ட வாங்க, அலுவலகத்துக்கு வாங்க, பேட்டி கொடுங்கன்னா, இல்லைங்க பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, ஏதாவது அது எதோ சொல்லி போலீஸில் சொல்லி எங்களை வந்து சிக்கலில் மாட்டி விட்ருவாங்க, வேண்டாங்க, நாங்கள் பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு தகவலை சொல்கிறோம், இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம், ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமாக குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் பேத்துக்கு மேலே இருக்காங்க, கூடுதலாக தான் இருக்காங்க. இப்போ இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு போகுது, அதிமுகவுக்கு எவ்வளோ போகுது, திமுகவுக்கு எவ்வளோ போகுது, நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ போகுது? இப்போ திமுகவுக்கு ஓட்டு இதில் போகாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2% ஓட்டு, 3% ஓட்டு போகும். இந்த 20 லட்சம் பேரில் ஒரு 2% போது, 3% ஓட்டு. மீதி ஓட்டு பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போகுது, அதிமுகவுக்கும் போகுது. இப்போ 3ஆக பிரியுது. இந்த பிரிகிற இடத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைகிறது பல இடங்களில். ஏன் ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடல? இலவச பேருந்து பெண்களுக்குன்னு கொடுத்ததுனால எல்லாருமே வந்து இலவச பேருந்துலே போகிறாங்க. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு தலைமை ஆசிரியர் கூட அந்த இலவச பேருந்துக்கு காத்திருந்து அந்த இலவச பேருந்தில் போகுது. ஒரு 50 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போகலாம். ஏன் போகலை? அப்போ யாருக்கு இழப்பு? ஆட்டோக்காரனுக்கு இழப்பு. ஆட்டோக்காரனுக்கு, ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், தானி ஓட்டுகிறவர்களுக்கு, ஆட்டோ ஓட்டுகிறவர்களுக்கு வருமானம் இழப்பு ஏற்படுகிறது. அப்போ இந்த நடத்துனர், பேருந்தில் இருக்காங்களே நடத்துனர், அவங்க சீட்டு கிழிச்சு கொடுக்கும்போது என்ன, நீ ஒரு டிக்கெட் வாங்கிக்கோமா அப்படின்னு கெஞ்சக்கூடிய நிலைமையில் இருக்குது. மறந்து போய் யாராவது சீட்டு வாங்கினா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க, இலவச பேருந்துன்னு அதில் போயிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து மக்கள் இப்போ சமயபுரத்துலேருந்து திருச்சி வரலையும் போகிறாங்கன்னா, இப்போ என்னுடைய உறவினர்கள் காலையில் கிளம்பி நான் கோயிலுக்கு போகிறேன்ட்டு பாக்கெட்டில் 10 பைசா காசு இல்லை அவங்கள்ட்ட, கிளம்பி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு வராங்க. கேட்டால் இலவச பேருந்து இருக்குது. இலவச பேருந்து இல்லாமல் இருக்கிற அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, வெங்கங்குடியிலேருந்து சமயபுரத்துக்கு ஆட்டோவில் போவாங்க, அங்கேருந்து பஸ்ஸில் போவாங்க. அப்போ ஆட்டோக்காரனுக்கு வருமானம், அரசுக்கும் வருமானம். அரசு இந்த திட்டத்தை, இந்த இலவச திட்டத்தை அறிவித்தது மகா முட்டாள்தனம். இதை எவன் எழுதி கொடுத்தானோ அவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வச்சுட்டான் பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை தாண்டி இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இழப்பு, அரசுக்கு வந்து டயர் தேய்மானம், இன்ஜின் தேய்மானம், அப்புறம் வந்து நடத்துனர்களுக்கு, ஓட்டுநர்களுக்கு சம்பளம், இதெல்லாம் எங்கேருந்து கொடுப்பாங்க? அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு அரசாங்கம் வருமானம் வரக்கூடிய ஒரு துறையை இலவசமாக கொடுத்து விட்டதே, அதற்கு பேசாமல் சாராய ஆலைகளை மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுத்திருந்தால் 100 மரம் 50 மரம் வச்சிருக்கிற ஏழை எளிய விவசாயிகள் கூட பிழைத்துக் கொள்வான். அப்படி ஒரு வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, நாங்கள் சாராய ஆலைகளை
மூடி விடுவோம், நாங்கள் வந்து மதுக்கடை சுத்தமாக தமிழ்நாட்டில் இருக்காது, அதிமுக ஆட்சியில் பெண்களுடைய தாலி அறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அக்கா கனிமொழி சொன்னாங்க. நீங்கள் சூடு சொரணை வெக்கம் மானம் இருந்தால் அந்த தூத்துக்குடி பகுதியில் பனைமரம் அதிகமாக இருக்கிற பகுதியில் எப்படி நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்க போகிறீங்க? அங்கே சரத்குமார் தான் நிற்க போகிறாரு. சரத்குமார் ஜெயிக்க போகிறாரா? அது கிடையாது. ஆனால் அதிமுக சார்பாக யார் வலுவான வேட்பாளர் நின்னாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நடக்க போகுதுங்கிறது தெரியல. நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் அங்கே நல்ல வேட்பாளர், அந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த வேட்பாளர் நின்னா நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அக்கா கனிமொழி அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம், அதிமுக ஆட்சியில் பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறது, அந்த வசனத்தை பேசின வசனத்தை அடிக்கடி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பேசி ஓட்டு கேட்டாங்கன்னா நிச்சயமாக கூடுதலான ஓட்டு வங்கியை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் உள்ள சொன்னால் ஜெயிக்கிற இடத்துக்கே கூட நாம் தமிழர் கட்சிக்கு வரலாம். தமிழ்நாட்டில் 2 இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவுக்கு இருக்குது. எங்கன்னு கேட்டால் மயிலாடுதுறையில் அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பெண்மணி கருமை நிறம் கொண்ட வெள்ளை உள்ளம் படைத்த நல்ல பெண்மணி, நல்ல ஒரு போராளி. உண்மையாகவே அவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சுட்டா நாடாளுமன்ற அவையில் எப்படி பேசுவாங்க? நல்ல ஒரு படித்த பெண்மணி, பட்டதாரி. அவங்கெல்லாம் நாடாளுமன்ற அவையில் பேசுனாங்கன்னா மிக அருமையாக இருக்கும். தமிழ் கலாச்சாரத்தை மிக வலிமையோடு பேசுவார்கள். நாம் ஒரு கோரிக்கையாக வைக்கிற மயிலாடுதுறை மக்களுக்கு, நீங்கள் அக்கா காளிமொழி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து அந்த காளியம்மாள் ஜெயிப்பதற்கான வழிவகைகளை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இருப்பாங்க. காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தாருங்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறோம். அதே போல் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், இல்லைனா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அந்த வழிவகைகளை செய்யணும். இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி இந்த சின்னம் வந்து மறுக்கப்பட்டது, அடுத்த சின்னம் எப்படி சின்னம் கிடைக்க போகுது, அந்த சின்னத்திற்காக காத்திருப்பு எப்படி நடக்குது, இவர்கள் விஞ்ஞான ரீதியாகவும் யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர்லேருந்து இன்னும் எதையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதையெல்லாம் பயன்படுத்தி சின்னத்தை வெகு சுலபமாக ஒரு 3 நாளே அவங்களுக்கு அதிகம் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. இன்னும் பல இடங்களில் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே களப்பணி செஞ்சவங்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருந்தாங்கன்னா இன்னும் கூடுதலான செல்வாக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அதில் ஒரு 10 தொகுதியில் அவர்கள் அதை தவறிவிட்டார்கள். அது பணபலம் படைத்தவர்களாக இருக்கணும். நிச்சயமாக ஒரு தொகுதிக்குள்ளே நிற்கணும்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சமாக குறைஞ்சபட்சம் செலவு பண்ணணும். அது இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகுது. சும்மா வேனில் சுற்றிக்கிட்டு 10 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு சுவரட்டி மற்ற செலவுக்கு பார்த்தாலுமே ஒரு 25 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரலையும் குறைஞ்சபட்சம் செலவாயிரும். அப்படிங்கும்போது கொஞ்சம் அதுக்கான பணபலமும் உள்ளே இருக்கணும். சும்மா நான் 5 லட்சம் செலவு பண்ணுவேன், 10 லட்சம் செலவு பண்ணுறேங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆகையினால திரள் நிதின்னு திரட்டி அடுத்த தேர்தலையாவது அந்தந்த சொந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நமக்கு சொல்கிறாங்க. பொதுமக்களும் சொல்லக்கூடிய கருத்து தான். இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிற தேன்மொழி அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு களப்பணிகளை செஞ்சது கிடையாது. இருந்தாலும் அவர்கள் நல்ல புரட்சியாக செஞ்சு பெரம்பலூர் மாவட்டத்தில் கனிம வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது, மலைகள் குன்றுகள் எல்லாம் காணவில்லைன்னு சொல்லி பெரிய அளவுக்கு பேசினாங்கன்னா மக்கள் மத்தியில் ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை மையப்படுத்தி அவங்க பேசணும். அப்போ நாம் தமிழர் கட்சி வலிமை உள்ள கட்சியாக வந்துகிட்டு இருக்குதா, வலிமை இல்லாமல் இருக்குதா? பல லட்சம் பேர் அந்த கட்சியில் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்க்க வேண்டியது சீமானுடைய பொறுப்பு. சில பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடியோ ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு இதெல்லாம் கேட்டு வந்து சீமான் கட்சியை விட்டு நீக்கிறார் அப்படின்னா இந்த உளவு வேலை பார்க்குறவங்க தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த வேலைகளை செய்தார்களா அப்படிங்கிற விவாதமும் இருக்குது. சரி, அது அப்பாற்பட்ட விஷயம். அது தேர்தல் முடிஞ்சு நம்ம பேசுவோம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது, வேறு சின்னம் கொடுக்க போகிறார்கள். எந்த சின்னம் கொடுத்தாலும், அதாவது இசை மதிவாணன் தான் தென்காசியில் இருக்கக்கூடிய இசை மதிவாணன் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். நான் லகரம் பத்திரிகை வந்து அப்போ தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். லகரம் பத்திரிகை ஆசிரியர் என்கிற முறையில் என்கிட்ட அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசுவார். அவர் வந்து மிகச்சிறந்த களப்போராளி. அவர் தென்காசி தொகுதியில் நிற்கிறாரு. தென்காசி தொகுதியில் அவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே வந்து கிருஷ்ணசாமியே நின்னாலும் கிருஷ்ணசாமிக்கு பெரிய அளவு ஓட்டு கிடைக்க போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணசாமிக்கு மறவர் அமைப்புகள் மொக்குளத்தூர் ஓட்டுகள் வந்து சுத்தமாக கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு தான் போன தடவை 3 லட்சம் ஓட்டு வந்து கிடைச்சிச்சு. அதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. போன தடவை வந்து மறவர் இன ஓட்டுகளும் வந்து கிருஷ்ணசாமிக்கு கிடைச்சிச்சு. ஆனால் இந்த முறை வந்து கிருஷ்ணசாமிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஓட்டுக்களை கவர்வதற்குண்டான வேலைகளை இசைமதிவாணன் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் ஒரே ஒரு செஞ்சோம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தென்காசி, இந்த 3 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி வெல்வதற்குண்டான வேலைகளை செய்யணும். செஞ்சால் நிச்சயமாக ஒரு 3 பேர்
நாடாளுமன்ற அவையில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பேசினால் மிகவும் ஆக்ரோஷமாக இந்த தூத்துக்குடியில் யார் வேட்பாளர்னு தெரியல, இன்னும் பிரபலமாகல. மயிலாடுதுறையில் வந்து காளியம்மாள், தென்காசியில் வந்து இசைமதிவாணன். இந்த 2 பேருமே ஆகச்சிறந்த அறிவாளிகள், மிகச்சிறந்த சிறப்பான ஒரு போராட்ட குணம் உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்கள். தமிழ் கலாச்சாரத்தையும் சரி, அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளும் சரி வலிமையோடு எடுத்து செல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இந்த 2 பேரும் நாடாளுமன்ற அவைக்கு செல்ல வேண்டும். இந்த 2 பேரும் வெற்றி அடைய வேண்டும். நாம் தமிழர் கட்சியில் நமக்கு தெரிஞ்சு நல்ல கள போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க. துருவன்லேருந்து இன்னும் பல பேர் இருக்காங்க. நம்ம மாற்று கருத்தே கிடையாது. நம்ம யாரையும் கரிகாலன்லேருந்து இவங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் திமுக கூட உடன்பாடு இருக்காங்க அப்படி இப்படின்னு சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் ஹிமாயின் வந்து பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கிகள்லாம் பெற முடியாது. இஸ்லாமியர்களே, உருது பேசுகிற இஸ்லாமியர்களே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு இதுக்கு போயிருக்காரு, அவங்களுடைய இனம் சார்ந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னப்பா நம்மளுக்கு நீ உறுதுணை நின்றுருக்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் கேட்டிருக்காங்க. சரி, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் தூத்துக்குடி, மயிலாடுதுறை, தென்காசி இந்த 3 தொகுதியிலும் நிச்சயமாக ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று நம்ம தூத்துக்குடியை கழிச்சிட்டாலும் தென்காசியும் மயிலாடுதுறையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தென்காசியில் இசைமதிவாணன் மிகச்சிறந்த கள போராளி, நல்ல ஒரு போராட்ட குணம் உள்ளவர். அதாவது நாம் தமிழர் கட்சிக்காக வேண்டி தன்னையே பெரிய அளவுக்கு தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் வாழவில்லை. அவர் வந்து சொந்த வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அவர் சுகம் காணலை. ஏன்னா அவர் பொது வாழ்க்கையிலே அதிகமாக மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சி தான் என் உயிர் மூச்சு, புலிக்கொடி தான் என் உடலில் போத்தணுங்கிற லெவலுக்கு பெரிய அளவுக்கு தியாகங்களை, இன்னும் உயிர் தான் அவருக்கு போகலை. மற்றபடி வந்து நல்ல ஒரு போராளி, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு போராளியை தென்காசியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக இசைமதிவாணனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத நாம் ஒரு கோரிக்கையாகவும் அந்த மக்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரச்சாரமாகவே சொல்கிறோம். அதே போல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் அக்கா காளிமல்லி அவர்களுக்கு நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்கள நாடாளுமன்ற அவையில் நீங்கள் வந்து அவரை ஒரு உறுப்பினராக அமர வைக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கடமை. இசைமதிவாணன் என்ற ஒரு நல்ல போராளி நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கு. அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டியது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கடமை. நாம் தமிழர் கட்சி இன்னும் அடுத்த கட்டமாக வீரியமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக ஒரு 50 லட்சம் ஓட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது? நாம் தமிழர் கட்சி பிரச்சார யுக்தி அந்தந்த பகுதியில் உள்ளவர்களை எல்லாமே வந்து ஒரு அணுகுமுறையோட போயிட்டு சமரசமற்ற முறையில் நடுநிலையான ஒரு உரைகளோட சாதிய மத மொழி பிரிவினவாதம் அதிகமாக பேசாமல், பற்றுதல் இருக்கலாம், வெறியோடு பேசாமல் நடுநிலை அரசியலை மையப்படுத்தி காளியம்மாளையும் இசைமதிவாணன், மயிலாடுதுறையில் போட்டுக்கிற காளியம்மாளையும் தென்காசியிலே போட்டுக்கிற இசைமதிவானையும் வெற்றி பெற வைக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.